Audio Jungle. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. وقال أيضا في مكان آخر ولا يأبى الشهداء إذا ما دعوا صدق الله العلي العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم من استعمل رجلا من عصابة وفي تلك العصابة من هو أرضى لله منه فقد خان الله وخان رسوله وخان المؤمنين رواه الحاكم. வல்லவனை போற்றியும் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலாத்தையும் சலாமையும் சொல்லியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதனை படைக்கிற போது மலக்குகளிடத்திலே இறைவன் மஷோரா செய்கிற போது நான் மனிதனை படைக்கப் போகிறேன் அப்படின்னு அல்லாஹ் கேட்கல. என்ன கேட்டான்னா, பூமியில் எனக்கு ஒரு பிரதிநிதியை நான் படைக்கப் போகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். ஹலீஃபத்தன் ஃபில் அர்தி, பூமியிலே என்னுடைய பிரதிநிதியை நான் படைக்கப் போகிறேன் அப்படின்னு அல்லாஹ் மனிதனுக்கு முதல்ல மனிதன் என்று சொல்லாமல் ஹலீஃபா என்கிற பொறுப்பை அல்லாஹ் கொடுத்துத்தான் மனிதனை படைக்கிறான். அது மட்டுமல்லாது இந்த உலகத்திலே மனிதன் வகிக்கிற அத்தனை பொறுப்புகளுமே அல்லாஹுவால் நமக்கு கொடுக்கப்பட்டவை தானே தவிர மனிதன் பிறக்கின்ற போதே எந்த பொறுப்புகளோடும் பிறப்பதில்லை. அதேபோல் அவன் மரணிக்கின்ற போதும் எந்த ஒரு பொறுப்புகளுடனும் மரணிப்பதில்லை. மனிதன் வெறும் கையாக வந்தான், வெறும் கையாகவே அவன் அடக்கம் செய்யப்படுகிறான். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அவனை பின்தொடர்கிற விஷயங்கள் 3. 1, அவனுடைய குடும்பம் அவனை பின்தொடர்ந்து செல்லும். அதே போல் அவனுடைய செல்வம் அவனை பின்தொடர்ந்து செல்லும். அதற்கு அடுத்து அவனுடைய செய்கிற நல்ல அமல்கள் அவனை பின்தொடர்ந்து செல்லும். இப்போ ஸல்லல்லாஹு இதை சொல்லிட்டு சொன்னாங்க, 2 விஷயம் ரிட்டர்ன் வந்துடும். ஆனால் ஒன்று மட்டும்தான் அதே இடத்துலையே அவன் கூடையே இருக்கக்கூடியது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த மனிதனோடு கபரிலே இருக்கக்கூடியது அவன் செய்த நல்ல அமல்கள் மட்டும்தான். அவனுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, அவன் சம்பாதித்த செல்வங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் திரும்பிவிடும் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பொறுப்புகள் வகிக்கின்ற போது ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நாம் ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்கிற போது பொறுப்பிற்கு எப்படி அவர்கள் இருக்க வேண்டும் என்றும் மார்க்கம் நமக்கு சில வரைமுறைகளை சொல்லி காட்டுகிறது. ஏன்னா நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், ஓட்டு போடுதல் அப்படின்றது இஸ்லாத்திற்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, வலா யஅப ஷுஹதாஉ இதா துஉ, சூரத்துல் பக்ராவிலே 282வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிற போது, அந்த சாட்சியாளர்கள் அவர்களை அழைக்கப்பட்டால் அவர்கள் மறுக்க வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா ஓட்டு போடுறது அப்படின்றது வெறுமனே போய் ஒரு மிஷினிலே நாம் கையை வைத்து அழித்து விட்டு வருவதற்கு பெயர் ஓட்டு அல்ல. நாம் ஒவ்வொருவருமே ஒரு சாட்சியாளரினுடைய அடிப்படையிலே நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று கொண்டு ஓட்டை நாம் அழுத்துகின்றோம். ஏன்னா அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லும்போது கடன் விஷயமாக அல்லாஹ் சொல்கிறான். ஒரு சின்ன கடன் தான், அந்த கடனை நீங்கள் 4 பேர்த்துக்கு கொடுத்து வாங்குறீங்க, கொடுக்கக்கூடிய கடன் இருக்கிறது என்று சொன்னால் கொடுக்கல் வாங்கல் செய்கிற போது அதற்கு சாட்சியாளரை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். அப்படி சாட்சியாளராக நீங்கள் யாராவது இருந்தால் தான் சொன்ன வாக்குறுதிகளையும் கொடுப்பேன் என்ற அந்த வாக்குறுதிகளையும்
யாருமே மறுக்க முடியாது. அந்த மாதிரி தான் அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த சாட்சியாளர்களை வாப்பா கொஞ்சம் சாட்சிக்கு அப்படின்னு கூப்பிட்டா மறுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அதே போலத்தான் ஒருவரை நாட்டை ஆட்சி செய்வதற்காக நாம் நியமிக்கிறோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பொறுப்பு இல்லையா? அந்த பொறுப்பை நிர்வகிக்கக்கூடிய நபர் அவரிடத்திலே இருக்க வேண்டிய நற்பண்புகள் என்ற எல்லா விஷயங்களையும் கவனித்துத்தான் அந்த பொறுப்பை இவரிடத்திலே கொடுக்கலாமா வேண்டாமா என்பதை ஒரு மனிதன் முடிவு செய்ய வேண்டும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் தெருவை பெருக்கிக்கிட்டு இருக்கிறாரு, அவரிடத்துல போய் இந்த ஊரையே கட்டி ஆட்சி செய்கிற பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நல்ல முறையில் நீ என்ன செய், இந்த மக்களை பார்த்துக்கோன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார்? அடிமைத்தனமாக வாழ்ந்து வந்த காரணத்தினால் அவர் அடிமையாகத்தான் இருப்பார். அதே மாதிரி ஒரு சாதாரண மனிதரிடத்திலே அகலாக்கு நல்ல குணமே இல்லாத ஒரு மனிதரிடத்திலே நாம் பொறுப்புகளை ஒப்படைத்தால் அந்த மனிதன் எப்படி இருப்பார்? அந்த பொறுப்புகளை சரியாக வகிக்க தெரியாது. அப்போ ஒரு மனிதனை நாம் பொறுப்பினை நியமிக்கின்ற போது அல்லாஹ்வுக்கு முன்னால் நம்மை நிறுத்தி கொண்டு உண்மையிலேயே இவருக்கு ஓட்டு போட்டால் மக்களுக்கு நல்லது செய்வார், மக்களுக்கு எது தேவையோ அவைகளை நிறைவேற்றி கொடுப்பார், மக்களுக்கு எந்த விதமான ஆபத்துக்களையும் வராமல் மக்களை அவர் பாதுகாப்பார் என்கிற உணர்ச்சியை உணர்ந்து நாம் ஒரு மனிதருக்கு ஓட்டு போடுகிற போது தேர்வு செய்ய வேண்டும். இஸ்லாம் சொல்கிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகிறார்கள், ஒரு பதவியிலே வகிக்கக்கூடியவர்களுக்கு சில தன்மைகள் இருக்க வேண்டும். அந்த தன்மையெல்லாம் அவர்களிடத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்து ஆளை நீங்கள் ஓட்டு போடணும். முதல் விஷயம், அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். குர்ஆனிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு நபித்துவத்தை போதிப்பதற்கு முன்பதாக அந்த மக்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் 39 வருட காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால வாழ்றாங்க. அந்த 39 வருட காலமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் அந்த மக்களிடத்திலே அமீன், இவர் நம்பிக்கைக்குரியவர், சாதிக், இவர் உண்மையாளர் என்கிற பட்டத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 39 வருடங்களும் வாங்கி இருக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயத்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய நான், முஹம்மது ஆகிய நான் அல்லாஹ்வினுடைய திருத்தூதராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். எல்லா பக்கமும் நம்பிக்கைக்குரியவர் என்கிற அந்த பட்டத்தையும் அந்த மக்கள் எடுத்து விட்டார்கள், அமீன் அப்படின்ற பட்டத்தையும் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அந்த மக்கள் சொன்னாங்க, இவர் ஒரு சூனியக்காரர், சாஹிருன் மஜ்னூன், இவர் ஒரு பைத்தியக்காரர் என்கிற பட்டத்தை உடனடியாக சூட்டிவிட்டார்கள். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்துவத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி மலை மேலே ஏறி நின்று எல்லா மக்களையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? மக்களே, இந்த மலைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நிற்குது, அந்த கூட்டம் உங்களை அடிக்கிறதுக்கு இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மக்கள் சொன்னாங்க, எவ்வளவு நம்பிக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இருந்தால் அந்த மக்கள் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க பாருங்க. அப்போ அந்த மக்கள் சொன்னாங்க, முஹம்மதே நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்புவோம், ஏன்னா நீங்கள் பொய் சொல்ல மாட்டீர்கள் அப்படின்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, நான் அல்லாஹ்வினுடைய தூதர் அப்படின்னு சொன்னது தான் தாமதம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை அபூ லஹப் என்ன சொன்னார்? இதுக்கு தான் எங்களை ஒன்றும் சேர்த்தையா, நீ நாசமாகவாயாக அப்படின்னு அவர் மண்ணை வாரி அடித்தார். அப்போ ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவருக்கு முக்கியமான ஒன்று, அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்றிலே வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய வளர்ப்பிலே வளர்வார்கள். அதெல்லாம் தாண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் திடீரென்று ஒரு குற்றவாளியாக நிறுத்தப்படுவார்கள். அதனால் அந்த ஊரை விட்டு, ஃபிரௌன் வாழ்கிற அந்த நாட்டை விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடி விடுவார்கள். அப்படி ஓடுகிற தருவாயில் மதியன் என்கிற ஒரு நாட்டை மூசா அலைஹிஸ்ஸலாம் அடைவாங்க. அந்த நாட்டினுடைய செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த ஊருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் நுழைந்த உடனேயே, அசா ரப்பி ஐ யஹ்தியனி சவா அஸ்ஸபீல், என்னுடைய இறைவன்தான் எனக்கு நேர்வழி காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய நாட்டில் இருக்கும்போது ஒருத்தனை அடிப்பாங்க. அதுவும் எதுக்காக அடிப்பாங்கன்னா,
அவன் வேறொருத்தருக்கு அநியாயம் செய்வான். அப்போ அடிக்கும்போது அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் சாதாரண நபர் கிடையாது, நபி இல்லையா? அப்போ அவர்களுடைய ஒரே ஒரு லேசான அடி அந்த மனிதன் மௌத்தாகி விடுவான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாமை தேடுறதுக்கு ஃபிரௌனுடைய படைகள்லாம் வந்துடும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு மனிதர், முஃமினான ஒரு மனிதர் சொல்வார், நீங்கள் இந்த ஊரை விட்டு போயிடுங்க, உங்களை தேடுறாங்கன்னுவாங்க. அப்போ தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த ஊரை விட்டு போயிடுவாங்க. போகிற போது மதியன் என்கிற தேசத்தில் நுழையிறாங்க. நுழைஞ்ச உடனே மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. ஒரு கிணறு, அதுக்கு ஆப்போசிட்டில் மூசா அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. பார்த்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல நிறைய பேர் தண்ணி பிடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஓரத்தில் பார்த்தா ஆடுகளை வைத்து கொண்டு 2 இளம் பெண்கள் நிற்கிறார்கள். அந்த பெண்கள் ஆண்கள் இருக்கிறதுனால ஒதுங்கி நிற்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே அந்த பெண்கள்கிட்ட போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீரை வாரி ஆடுகளுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணீர் போட்டுக்கிறார்கள், உதவி செய்கிறார்கள். அந்த பெண்களும் வீட்டுக்கு சீக்கிரமாக போயிடுறாங்க. அந்த பெண்களினுடைய தந்தை நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களும் ஒரு நபி. அப்போ ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, என்னம்மா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க நடந்த விஷயத்தை. இந்த மாதிரி நாங்கள் தண்ணி ஊற்றி பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் எப்பயுமே, ஆனால் இன்னைக்கு ஒரு நபர் எங்களுக்கு உதவி செய்தார், அதனால எங்களுடைய வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுன்னாங்க. உடனே அந்த நபரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனேயே ஒரே ஒரு மகள் என்ன செய்கிறாங்க, 2 மகள். அந்த 2 மகள்களில் ஒருத்தங்க போய் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து வருகிறார்கள். அழைத்து வருகிற போதும் கூட மார்க்கத்தையும் அல்லாஹ்வையும் மறக்காத மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் முன்னாடி செல்றேன், நீங்க பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் வேக வேகமாக நடந்து முன்னாடி போகிறாங்க. ஏன்னா பின்னால் நடப்பது என்பது ஒரு ஆணுக்கு அழகல்ல என்பதை காட்டும் விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. போன உடனேயே நபியினுடைய இந்த வரலாறுகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட. சொன்ன உடனேயே அந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்டாங்க, எனக்கு நீங்கள் 10 வருஷம் என்னுடைய என்னுடைய விவசாய நிலங்களை பார்த்து கொள்வது, ஆடுகளை மேய்ப்பது, இந்த வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு என் கூடயே நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிற போது அந்த மகள்களில் ஒருவர் சொன்னார்கள் தந்தையை பார்த்து, நீங்கள் யாரை கூலியாளாக எடுத்து இருக்கிறீர்களோ அவர்கள் அல் கவியுல் அமீன், இன்ன ஹைரமன் இஸ்தஅஜர்தல் கவியுல் அமீன் என்கிற ஆயத்தை அல்லாஹ் சூரத்துல் கஸஸிலே சொல்லி காட்டுகிறான். வரலாறுகள் அப்படின்ற சூறால அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த மகள் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீங்க யார ஒரு நல்ல வேலைக்காரர் நீங்க அமர்த்திருக்கிறீங்க, அந்த வேலைக்காரர் எப்படிப்பட்டவர் என்றால் அல் கவியுல் அமீன், ரொம்ப பலசாலியாகவும் இருக்கிறார், அல் அமீன் நம்பிக்கைக்குரியவராகவும் இருக்கிறார் அப்படின்னாங்க. இப்ப இந்த வார்த்தையை வைத்துத்தான் ஒருவரை நாம் பொறுப்பிலே நியமிக்கிறோம் என்று சொன்னால் குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிற முதல் விஷயம் அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும், மக்களிடத்திலே அனைவருக்கும் நல்லதை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவங்களை மட்டும்தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏன்னா நம்பிக்கையாளர் தான் எல்லோருக்கும் சாதகமான எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத சட்டங்களை மக்களுக்கு போடுவார். ஏதோ ஒரு பிரிவினர்கள் மட்டும் அதிலே பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அது நீதமான நம்பிக்கையான ஒரு தலைவருக்கு ஏற்றதல்ல. இப்போ நாம் பார்க்கலாம், நிறைய சட்டங்கள் நம்ம இந்த 5 வருட காலங்களில் நம்ம பார்த்துருப்போம். அதில் முக்கியமான ஒரு சட்டத்தை இயற்றப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யாருன்னா NRC CAAன்னு சொல்லுவாங்க. அந்த சட்டத்தினால் பாதிக்கப்படுபவர்கள் முஸ்லிம்கள் மட்டுமல்ல சொல்றாங்க இந்த செய்தி தொடர்பாளர்கள்லாம், அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஒட்டுமொத்த மக்களும் தான் பாதிக்கப்படுகிறார்கள். ஏன்னா அதுல என்னன்னா சுருக்கமாக சொன்னால் ஒரு இந்தியர் தன்னை இந்தியர் என்று நிரூபணம் செய்ய வேண்டும். இப்ப நம்முடைய காலத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம், நமக்கு பர்த் சர்டிபிகேட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் பல காலங்களுக்கு முன்பாக பிறந்தவர்கள்ட்ட அதெல்லாம் இருக்காது. ஆனா அப்படி இருக்கக்கூடியவங்களும் தன்னை இந்தியர் என்று நிரூபணம் செய்தால்தான் இந்தியாவில் இருக்க வேண்டும் என்கிற சட்டம் தான் அது. இப்ப இதனால ஒரு சாரார் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி யாரை நிரூபிக்கவில்லையோ அவங்களுக்கு என்ன தெரியுமா தண்டனை வச்சிருக்கிறாங்க? ஒரு ரூம் கட்டி விட்டுறது, அந்த ரூம்ல சுய தேவைகளை நிறைவு செய்யக்கூடியதற்கும் ஒரு சின்ன அறைகளை கொடுத்து விட்டு ஒரே ரூம்ல 50 பேர்த்த போட்டு அடைக்கிறது. இது அநியாயமா? அநியாயம் இல்லையா? ஒரு 50 பேரை ஒரு ரூம்ல விட்டுட்டு அவங்களை அடைச்சிட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு அது சிரமமான காரியம் தானே. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அநியாயம் எல்லாம் நாம் கடந்து வந்த இந்த 5 வருடங்களிலே நடந்திருக்கிறது. இதெல்லாம் எதனால? நாம் ஓட்டு போடுகிற தருவாயில் மக்களுக்கு யார் நல்லது செய்வார் என்பதை உணராமல் நாம் செய்த ஒரு தவறுதான் 5 வருட காலங்களும் மக்கள் பட்ட துன்பத்திற்கு காரணம்.
அதே மாதிரி இப்போ இஸ்ரேலில் பலஸ்தீன் முஸ்லீம்கள் அடிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணமும் நெதன்யாஹு என்று சொல்லப்படுகிற அந்த சர்வாதிகாரி தான். ஏன்னா அவர் பொறுப்பில் இருக்கிறதுனால தான் எவ்வளவு குழந்தைகளை வேண்டுமானாலும் கொள்ளுங்கள், எவ்வளவு பெண்கள் வேண்டுமானாலும் அழியுங்கள், அவர்களுடைய ரமதானினுடைய மாதமாக இருந்தாலும் சரி அவர்களுடைய உயிரை சூறையாடுங்கள் என்கிற சட்டத்தை எல்லாம் அவன் நிறைவேற்றி இருக்கிறான். அப்போ ஒரு தலைவனை நாம் தேர்வு செய்கிற போது 1க்கு 100 முறை ஆலோசனை செய்து நம்முடைய மனதிற்கும் மக்களுக்கும் எது நல்லது என்பதை பார்த்துத்தான் நாம் ஓட்டு போட கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த ஆயத்து உங்களை சாட்சியாளர்களாக வருவதற்கு அழைக்கப்பட்டால் நீங்க மறுக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா? இந்த ஆயத்தை வச்சு சொல்றாங்க ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஓட்டு போடுதல் கடமையாக இருக்கிறது. ஏன்னா ஒரு முஸ்லீம்னாலே யார் மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிறவன் தான் முஸ்லீம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க ஐயுல் அமாலி அஃதல், நாயகமே எந்த அமல் சிறந்ததுன்னு ஸல்லல்லாஹு கேட்கப்பட்ட போது இதுகாலு சுரூரி அலல் முஸ்லிமி, மற்றவர்களினுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை விதைக்க வேண்டும், அவன்தான் சிறந்த அமலை செய்யக்கூடியவன். நாங்கள் அப்போ எல்லோருக்கும் நல்லது நினைக்கணும் ஒரு முஸ்லீம்னா. அப்போ எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற மாதிரியான ஒரு சிந்தனையிலே ஒரு நல்ல ஆட்சியாளருக்கு நம்முடைய ஓட்டு போய் சேர வேண்டும். அதே மாதிரி நாம் ஒரு தலைவரை நியமிக்கிறோம் என்று சொன்னால் அதில் மிக முக்கியமான காரியம் மக்களிடத்திலே பிரச்சனைகளோ அல்லது குழப்பங்களோ ஏற்படுகிற போது மக்களை சமாதானப்படுத்தி சண்டை போடாமல் நிம்மதிப்படுத்த வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு தலைவனினுடைய திறமை. ஹதீஸிலே வரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிடுவாங்க. வஃபாத் ஆகிற தருவாயில் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வஹி இறங்கலாம், அவர்கள் மிஅராஜுக்கு கூட போய் வந்திருக்கிறார்கள், அதனால நபி மௌத்தாகவே ஆகலை அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாளை தூக்கிட்டு நிற்கிறாங்க. யார் நபி மௌத்தா போனாருன்னு சொல்றாங்களோ அவர்களை நான் வெட்டி வீழ்த்து விடுவேன் அப்படின்னாங்க. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைப்பதற்கு தப்பு கிடையாது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உடலோடு மிஅராஜ் வானலோகம் பயணம் சென்று வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபி அவங்களுடைய ரூஹு மட்டும் கூட போய் பயணம் செஞ்சுட்டு வரலாம் இல்லையா? அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாளை எடுத்து சொன்னார்கள், நான் யார் நபி வஃபாத் ஆகிவிட்டால் என்று சொல்றீங்களோ அவங்களை நான் வெட்டிடுவேன்னாங்க. அந்த சமயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. வந்து வேற எதையுமே சொல்லலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், திபுத்த ஹய்யன் வ மையித்தன், நாயகமே நீங்கள் உயிரோடு இருக்கிற போதும் நறுமணம் வீசுகிறீர்கள் நாயகமே, நீங்கள் மௌத்தானதுக்கு பிறகு உங்கள் மேலே நறுமணம் வீசுகிறது நாயகமின்னு சொல்லிட்டு மக்களிடத்திலே ஒரு பயான் செய்கிறாங்க. என்ன சொன்னாங்க? ஃபமன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் மாத். மக்களே அறிந்து கொள்ளுங்கள், யார் அல்லாஹ்வை வணங்குகிறீர்களோ அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும், அல்லாஹ் இன்றும் அல்ல என்றும் உயிரோடு தான் இருக்கிறான். யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்குகிறீர்களோ அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்தையும் ஓதினார்கள். வமா ஜஅல்னா லி பஷரின் மின் கப்லிகல் ஹுல்த். அல்லாஹ் அந்த ஆயத்தில் சொல்றான், நாயகமே உங்களுக்கு முன்னாடி இருந்த எந்த மனிதருக்கும் நான் நிரந்தரத்தை கொடுத்தது கிடையாது. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மதாகிய நீங்களும் அல்லாஹ்வினுடைய தூதர் தான். கது கலத் மின் கபலிஹிர் ருசுல், உங்களுக்கு முன்னாடி எவ்வளவோ தூதர்கள் வந்து சென்று விட்டார்கள் அப்படின்ற இந்த ஆயத்தை ஓதன உடனே தான் எல்லோருக்கும் நிம்மதி கிடைக்கிறது. சொன்னாங்க இந்த ஆயத்தை கேட்டுட்டு இந்த ஆயத்து இருக்குதா அப்படின்ற விஷயமே அப்பதான் எல்லா சஹாபாக்களுக்கும் தெரிகிறது. இப்போ அவங்க சொன்ன உடனே தான் உணர்ந்து கொண்டார்கள், நாயகம் உண்மையிலேயே மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிந்து அந்த ஒரு கலவரமாக கூடிய சூழலில் நிம்மதியை நிலைநாட்டினார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப கலவரத்தின் போது மக்களுக்கு நல்லதை செய்யணும், கலவரத்தை அணைத்துவிட்டு மக்களிடத்திலே சந்தோஷத்தையும் ஒற்றுமையும் கொண்டு வரணும். இதுதான் ஒரு உண்மையான தலைவரை நீங்கள் தேர்வு செய்ய போகிறீர்கள் என்றால் அவரிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு. இந்த பண்பைத்தான் நீங்கள் இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்து அதுக்கு பிறகுத்தான் நீங்கள் ஓட்டையே போடணும். எனவே வல்ல ரஹ்மான் ஒரு நல்ல ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் தருவானாக. இந்தியாவிற்கு ஒட்டுமொத்த உலக நாட்டினுடைய மக்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்து நல்லாட்சியை அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.